ஹாய் மக்களே, வணக்கம். ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். நம்ம தலைவர் இருக்கார், மன உளைச்சல் இருக்கார், நல்லா தெரியுது. ஸோ இப்போ நியூஸ் பிரகாரம் பனையூரில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிதுங்கி நிற்கிறாங்க தாவேக்க தலைவர்கள். தாவேக்க தலைவர், அவர் கூட இருக்கிற மற்ற அதிகாரிகள்னு சொல்லலாம். இப்போ கவர்மெண்ட் அதிகாரி ஆக போகிறாங்க. அவங்க எல்லாமே கவர்மெண்ட் அதிகாரிகள் ஆக போகிறாங்க, அமைச்சர்கள் ஆக போகிறாங்க. எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பல எம்எல்ஏக்கள் சாதாரண எம்எல்ஏக்களாக இருந்து இப்போ பெரிய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, சாதாரண மக்களாக இருந்தாங்க. அவங்க பதவி பெற போகிறாங்க. ஸோ நல்ல விஷயம். எனிவே மக்களே, என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவை. விஜய் எனக்கு எப்படி ஓட்டு போட்டிங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு ஓட்டு போடுற மாதிரி நினச்சிக்கங்க. உங்கள் பொண்ணான கையால் எனக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் உதவி எனக்கு எப்போ தேவை. ஸோ அடுத்த வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கேட்க முடியாத வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அடுத்த நல்ல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். விஜயனை இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. மன உளைச்சல் இருப்பாங்க. அவருக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது. சந்தோஷம் இருக்கும், ஆனால் சந்தோஷம் கடந்த அழுகை இருக்கும். ஒரு நிம்மதி கிடையாது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியை விட்டு ஃபேமிலி பிரச்சனைலாம் டீல் பண்ணி மற்ற ப்ராப்ளம்லாம் டீல் பண்ணி இவ்வளோ தூரம் நிற்கிறாரு. ஆனால் ஆட்சி அமைக்க முடியல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மண்ணை ஆட்சி அமைக்க முடியல. செங்கோல் கொடுத்து நிற்க வச்ச ஒரு மன்னனுக்கு ஆட்சி அமைக்க முடியல. இது குறுக்க நிற்குது ஆளுநர் மாளிகை வித் பிஜேபி மற்ற கட்சிகள். சப்போர்ட் பண்ணுறதுல ஏன் உங்களுக்கு கஷ்டம்? ஏன் உங்களை தவிர்த்து வேற எவனும் வரக்கூடாதா? டிஎம்கே டிஎம்கே இவங்கள தான் இருக்கணுமா? மற்ற கொள்ளடிக்கிற ரெடியாக இருப்பீங்களா? ஊழல் பண்ணுறது ரெடியாக இருப்பீங்களா? நீங்களே தான் ஊழல் பண்ணணுமா? ஒரு நல்லாட்சி தக்கம் வரக்கூடாதா? ஓகே, ஒரு திருடனா தான் இருந்துகிட்டே இருப்பீங்களா? சரி, ஏடிஎம்கே என்னடானா மொத்த பேரை தூக்கின்னு பாண்டிச்சேரி ஓடுறான் இருந்தாலும் கேட்டால் நேற்று நியூஸ் பிரகாரம் பார்த்தா குழுமையாக இருக்கான். குழுமை ஏன்டா பாண்டிச்சேரி நியூஸாளர் கேட்குறாங்க ஒரு எம்எல்ஏவை பார்த்து. இல்லை, இங்கே கொஞ்சம் குழுமையாக இருக்குது, அதனால தான் நாங்கள் அவங்க பார்க்குறோம். அப்போ நீங்கள் சொகுசு தான் அனுப்புவீங்க கட்டி. மக்களுக்கு நல்லது பண்ண வரல. இந்த பக்கம் என்னன்னா டிஎம்கே கூட்டணியில் என்ன சொல்கிறாங்க, தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை பற்றி நாங்கள் கேட்போம். அந்த கறிக்கடை பாய் சொல்கிறாரு, டிஎம்சி ஏதோ ஒன்று வாயில் நுழையில் அந்த கட்சி பேர், ஆனாலும் அதெல்லாம் 2 எம்எல்ஏ வச்சுக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். எவன்டா அதெல்லாம் ஓட்டு போட்டு தொலைகிறீங்க? அவன் ஜாதி மதத்தை வச்சு ஓட்டு போகிறான்னு நினைக்கிறேன். டிஎம்கே கூட்டணி ஸ்டாலின் சொன்னாலும் நாங்கள் கண்ணை மூடிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ கேட்பேன். அவர் கிணத்துல குதிச்சு சாப்பிடானா செத்துருவோம் போது. இதெல்லாம் ஒரே நடிப்பு. இவங்க எல்லாமே டிஎம்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெட்டியாக காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் பிரேம்லதா. விஜயகாந்த் இருந்தாருன்னா கண்டிப்பாக இப்படி நடந்திருக்காது. அதனால தான் காசு வாங்கின்னு கூட்டணி சேர்ந்தேன்னு சொல்லிட்டு தான் மொத்த பேரை செத்தாங்க, மொத்த பேரை தோத்துட்டாங்க. இப்படி அந்த பையனோட சேர்த்து தோத்துட்டாங்க. 10 சீட்டு ஏதோ 15 சீட்டு ஏதோ கொடுத்தாங்க டிஎம்கேலேருந்து. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அதுவும் பிரேம்லதா, அதுவும் விஜயகாந்த் மூஞ்சிக்காக தான் ஓட்டு போட்டாங்க. ஒரே ஒரு சீட்டுக்காக தான். அவங்க டெபாசிட் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு சீட்டு தான். அதுவும் அவரோட விருதாச்சலம் தொகுதியில் விஜயகாந்துக்காக மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் எம்ஜிஆருக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. இந்த பக்கம் கலைஞருக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. ஸ்டாலினுக்காக எவனும் ஓட்டு போடல, எடப்பாடிக்காக எவனும் ஓட்டு போடல. மற்ற இதர கட்சிகளுக்காக அந்தந்த இரட்டையில அண்டு சூரியனுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. மற்றெல்லாம் அவங்க எவனுக்கு தெரியாது. விசில் சின்னத்தில் எப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி தான் மற்றதெல்லாம். ஸோ ஒரு தமிழன் ஒரு கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சு மெஜாரிட்டியில் நிற்கிறப்பல அவருக்கு ஓட்டு போட்டுங்கள எப்படா ஒரு சிஎம் ஆவார், எப்படா சிஎம் ஆவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன். விசிக்கு என்னன்னா நான் யோசிச்சு சொல்கிறேன். பேசுகிறாங்க பேசிட்டே இருக்கேன், நான் யோசிச்சு சொல்கிறேன். அந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுகிறாங்க நான் வச்சுக்கிட்டுனா ஒரு 2 சீட்டு தான். கறிக்கடை பாய் 2 சீட்டு வச்சுக்கிறேன். அவரோட பேசுகிறேன் நான் ஸ்டாலின் சொல்கிறேன் கேட்குறேன். ஸோ நீங்களாம் முடிவெடுங்க. காங்கிரஸ் முடிவெடுக்கல, டக்குன்னு முடிவெடுத்தாலும் இல்லையா? தமிழன் ஆட்சி அமைக்கிட்டோம். எங்கே போகிறாரு விஜய்? மக்களுக்கு நல்லது செய்ய தான் போகிறாரு. ஊழல் பண்ணாமல் நான் பண்ணுறேன்றாரு. ஆனால் அது முடியாது. ஏன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பழைய எம்எல்ஏக்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அவங்க பல கோடி சொத்து வச்சுருப்பாங்க. டிஎம்கே கட்சி இப்போ விசிகே பல கோடி சொத்து வச்சுக்கிறார். கல்யாணமும் பண்ணிக்கல, பிள்ளையும் பத்தியில, குட்டியும் பத்தியில. விசிகே தலைவர் என்ன பண்ண போறாரு? இருக்கிற சொத்து எல்லாம் அவர் மண்டை போட்ட பிறகுதான் தெரிய போது அவர் எவ்வளோ சொத்து வச்சுதாரு, எவன் எப்படி கொள்ளாடிச்சான்னு சொல்லிட்டு. அது ஓகேவா? ரெண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சி மாறி மாறி வராங்க. இப்போதான் கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய தலை போயிடுச்சு. இப்போ வேற ஒருத்தர் வந்திருக்கார் பொறுப்பேற்று. ஸோ இந்த கறிக்கடை பாய் கடை, அதுக்கு டிஎம்சியோ ஏதோ சம்திங் கட்சி, ஏதோ ஒரு கட்சி பேர், அது வாயில் நுழைஞ்சு தொலையாது. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், கறிக்கடை பாய்ங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டுருவாங்க. விஜய் நான் பண்ணுறேன், சிறுபான்மை ஓட்டுலாம் போடுறோம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்த்தா டிஎம்கே பாதி பேர் போட்டுக்கிறான். மதுரையில் மட்டும்தான் ஒரு பாய் ஜெயிச்சிருக்காரு.
டிவிக்கில் மதுரை மக்கள் தெரிஞ்சு விஜய்க்காக மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து மற்ற கறிக்கடை பாய் எல்லாம் சேர்ந்து அந்த மதத்துக்கே போட்டாங்க. இன்னமும் ஜாதி மதம் எல்லாமே இருக்கு, இல்லாமல் இல்லை. ஜாதி வரி பிடிச்ச வன்னியர் சங்கம் 4 சீட் வச்சுக்கிறாரு அன்புமணி. அவரு பிஜேபியில் கூட்டணி இருக்காரு, அவரு வேஸ்ட். அது வேஸ்ட். ஏன்னா அப்பனை எதிர்க்கிறோம் யாரு தலைவனை வந்து என்ன பண்ண போற? அப்போ அப்பா ஆரம்பிச்ச கட்சி கோர்ட்ல தீர்ப்பை சொல்லி பிஜேபியோட கூட்டணி வச்சு பிஜேபி சப்போர்ட் பண்ணி கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது, நீங்களே பேசி தீர்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா மேலெடுத்து உத்தரவு. பிஜேபி பிஜேபி சப்போர்ட்டால அப்படியே தூக்கி போட்டார். யாரு? அன்புமணி. டேபிள் கடையில் மைக் வச்சிருக்காரு. இந்த மாதிரி துரோகம் எவன் பண்ணுவான் அப்படியே நம்பாம. அவங்க அப்பா இருக்க வரைக்கும், அவங்க அப்பா செத்துட்டாருன்னா யார் பார்க்க போறா? அன்புமணிக்கு தான் வரப்போகுது கட்சின்றதுலாம். அதுக்கு முன்னாடியே பிடுங்கி அந்தக்கும் 4 ஓட்டு போட்டிருக்கானுங்க. 4 எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க மக்கள் மானகட்ட மக்களாக இருக்கணும். சத்தியமா வந்து விஜய்க்கு ஓட்டு போடாத மற்றவங்களாம் போட்டு இப்போ ஏன்டா போட்டோன்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிலைமை இருக்கு பார்த்தீங்களா? ஏடிஎம்கே டீம் சேர்ந்து எவ்வளோ துரோகம் மாட்டாங்க. கூட்டணி சப்போர்ட் பண்ணா என்ன, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா என்ன பெரிய விஷயம்? 113 சீட் வந்துருச்சு, இன்னும் ஒரு 5 சீட்டு இல்லை ஒரு 6 சீட்டுன்னு 7 சீட்டு, 120 சீட்டுக்கு தனி பெரும்பான்மையாக போயிட்டு ஆளுநர்கிட்ட அப்ரோச் பண்ணால் உடனே கிடைக்கும். உடனே பதவி பிரமாணம், உடனே விஜய் உட்காருவார் சிஎம். ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்கிட்ட போனால் ஊழல் பண்ண முடியாது, கொள்ளடிக்க முடியாது, கொள்ளடிச்சா கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியா எப்படியாச்சும் சப்போர்ட்டுக்காக வேற வழி இல்லாமல் விழாத காலெல்லாம் விஜய் விழ வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா எலெக்ஷன் டயத்துலேயே வந்துட்டு கேம்பெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு 1000 முறை கையெழுத்து கும்பிட்டாரு. எப்பா சான்ஸே இல்லை. இந்த மாதிரி டிவிகே தலைவர் வந்துட்டு விஜய் வந்துட்டு கேட்கணும் அவசியமே இல்லை. மக்கள் நல்லது பண்ணுறதுக்கு விரும்பப்பட்டால் எனக்கு ஓட்டு போடுங்க, சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கணும்னா எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் தாண்டி மனமுருகி உண்மையாகவே கெஞ்சி கதறி ஹெல்ப் கேட்டு இன்னைக்கு வந்து பதவியில் உட்கார்ற சமயத்துலேயும் கெஞ்சுறாரு. ஷட் செம்ம கோவம் வருது. என்னடா இது இந்த கொய்யால் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் கெஞ்சி வேண்டியது. சினிமா துறையில் அவரை கெஞ்சிங்க பல 10 பேரில் 1000 பேர் சுற்றிங்க விஜய் பின்னாடி. விஜயண்ணா சொல்லிட்டு அவ்வளோ பேர் ஷூட்டிங் வெயிட் பண்ணாலும் விஜய் வந்தால் தான் ஷூட் நடக்கும். ஏன்னா அவர் தான் ஹீரோ. இப்போ அவர் தான் ஹீரோ. தமிழ்நாடே விஜய் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. எங்கேயுமே மாஸ் தான் நம்ம தலைவர். டிவிகே தலைவர் எங்கேயுமே மாஸ் தான். வருங்கால சிஎம் ஆக போறாரு. அவர் தான் சிஎம், நிரந்தர சிஎம். ஸோ அதனால் வந்துட்டு மக்களை வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டணிகள் பேசிட்டு இருக்காங்க, இழுபறிகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஓவரா பிகு பண்ண தான் செய்வாங்க. இந்த பில்டிங்குக்கு வந்து எப்படி தூணும் அந்த மாதிரி வேற வழி இல்லை. பில்டிங்க்கு தூண் அவசியம். அவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் ஒரு தூண் அவசியம். அந்த தூண் வந்து இப்போ ரொம்ப பிகு பண்ணும், வேற வழி இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கூட்டணிலாம் சேர்த்துட்டு விஜயனால ஒரு நல்லாட்சி தர முடியும். கொஞ்சம் குடைச்சல் இருக்கும், கொஞ்சம் ஊழல் பண்ணுவாங்க. இவர் மொத்தமா ஊழல் இல்லாம நான் பண்றேன்னு சொன்னாரு. இவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா சாத்தியமாகும். இப்போ கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம். இப்போ விஜயனுக்கு 120 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ இதுவே 150 180 200 அந்த அளவுக்கு இருந்தானா நேரம் அவர் சிஎம் சீட்ல இருந்திருப்பாரு. கார் பறந்திருக்கும், நலத்திட்டங்கள் பறந்திருக்கும், மக்கள் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ப்ராசஸாக நடக்க ஆரம்பிச்சிருக்கும், பரபரப்பாக இருந்திருக்கும். தமிழ்நாடே பரபரப்பாக இருந்திருக்கும். நம்ம இந்தியாவே திரும்பி பார்த்துருக்கோம். யார முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் பரபரப்பாக இருந்திருக்கும். ஒரு சமயம் இருந்திருக்கும், சைன் போட்டு நல்லா அடுத்தடுத்த ப்ராசஸ் மைண்டு சந்தோஷமா இருந்ததாங்க. அடுத்தடுத்த பிளான் நடக்கும். கன்ஃபியூஷன்ல கடுப்பான சுச்சுவேஷன் தான் எப்படி மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், எப்படி பிளான் போடணும், அடுத்தடுத்த பிளான் பண்ணால் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அப்போதான் வந்து பண்ண முடியும். இப்போயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் விஜய் இருக்கார். என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி பண்ணுறாங்க, எப்படின்னா பண்ணுறது, போராட்டம் பண்ணலாமா, சட்ட ரீதியாக போகலாமா, மக்கள் கொந்தளிப்பாங்க, ஸோ ரிசைன் பண்ணிடலாமா, என்ன பண்ணுறது, இவங்ககிட்டலாம் போய் கெஞ்ச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல முறையில் யோசிச்சுட்டு இருக்காங்க. மீட்டிங் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நமக்கே இவ்வளோ இருக்குது, நான் வீடியோ போகிறேன், நானே இவ்வளோ பேசணும், விஜய் எவ்வளோ யோசிப்பார். கோடியே செலவு பண்ணியிருக்காரு மீட்டிங் சொல்லிட்டு. அவ்வளோ பேர் சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்க தனி மெஜாரிட்டியில் நிற்கிறாரு. அப்படி இருந்தும் ஆட்சி அமைக்க முடியல. இருக்கிற துரோகிங்கெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவருக்கு. கூட்டணி வச்சுக்கிட்டு ஏடிஎம்கே டிஎம்கே நீ பண்ண சப்போர்ட் பண்ண அவன் சிஎம் ஆகிடுவான். சப்போர்ட் பண்ணலாலும் அவர் தான் சிஎம். இல்லைன்னா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் தான் வரணும். மெஜாரிட்டி இருக்கு, 108 நிரூபிக்கலாம். ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு,
சட்டமன்ற டெஸ்ட் இருக்குது, ரெண்டுத்துலையும் ஜெயிப்பார். ஸோ மக்களே, இவங்க சப்போர்ட் கொடுக்கறதுக்கு முக்கால் அழுகுறாங்க. வெகு விரைவில் சப்போர்ட் கிடைக்கும், நல்லதே நடக்கும். வெயிட் பண்ணுவோம். அண்ணன் தான் சிஎம், விஜய் அண்ணா தான் சிஎம். மக்களாட்சி தொடரும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னன் தான் வரணும், அவர் தான் சிஎம்.